अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अज्माइन। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக அவனுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் மறுபிறவியும் மறுமை வாழ்க்கையும் என்ற ஒரு சிறிய செய்தியை, இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையும் அதற்கு எதிரான ஒரு மூட நம்பிக்கையை குறித்த தகவலை இந்த தருணத்தில் எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் பிள்ளைகளுக்கு ஒரு வகுப்பு ஒன்றை எடுத்திருக்கிறார். அது தமிழக அளவில் ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறி அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் ஆன்மீக பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதி. அரசு அல்லாத வேறு பள்ளிகளாக இருந்தால் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தின் அனுமதியை பெற்று, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களிடத்தில் அனுமதியை பெற்று ஆன்மீக பிரச்சாரங்களை நடத்தி கொள்ளலாம். இது எல்லா மதத்திற்கும் இதுதான் சட்டம். இந்து மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும். ஆனால் இதை பொருட்படுத்தாமல், இந்த சட்டத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல், மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் அந்த அரசு பள்ளிகளில் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான பேச்சுக்களில் ஈடுபட்டு இருக்கிறார். அவர் பேசுறது சரியா தவறா, அது எவ்வளவு விரோதமானது என்று அந்த அரசியல் செய்திகளுக்குள் நாம் செல்லாமல், அவர் பேசும்போது ஒரு கருத்து ஒன்றை பதிவு செய்கிறார். மறுபிறவி என்று ஒன்று இருக்கிறது. மறுபிறவி என்றால் வேறு ஒரு ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் நாம் செய்த பாவத்தினுடைய விளைவுதான் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை. வேறு ஒரு உலகத்தில் நாம் செய்த நன்மையின் விளைவுதான் இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்கள். அவர் சில பேர் ஊனமுற்றோராக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன, இதையெல்லாம் அவர் மேற்கோள் காட்டுகிறார். போன ஜென்மத்தில் நீங்களாம் பாவிகள். சிலர் குருடர்கள் இருக்கிறார்கள். நீங்களாம் போன ஜென்மத்தில் பாவங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ நாங்களாம் திடகாத்திரமாக இருக்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கிறோம்ல. நல்லா இருந்தால் என்ன அர்த்தம்? நாங்களாம் போன ஜென்மத்தில் நிறைய நன்மை பண்ணியிருக்கிறோம் என்ற அந்த மறுஜென்மம் பற்றிய ஒரு மூட நம்பிக்கை பேச்சை அந்த நபர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலேயே மறுபிறவின்னு ஒன்று உண்டா, அல்லது மறுமை என்று இஸ்லாம் சொல்வது மறுபிறவி ஒன்றா? மறுபிறவி பற்றி அவர் பேசின உடனே சமுதாயத்தில் நிறைய பேர் விமர்சனம், மூட நம்பிக்கையான ஒரு கருத்தா இருக்குது. இது மாதிரி தான் எல்லா மதமும் சொல்லி கொண்டிருக்கிறது என்று நினைத்து இஸ்லாமியர்கள் மறுமையை நம்புவதையும் அவர்கள் மறுபிறவியை நம்புவதையும் ஒன்றாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டுமே ஒன்றா என்று கேட்டால் ரெண்டுக்கும் மலைக்கும் மடுக்கும் உள்ள வேறுபாட்டை விட அதிகமாக இருக்கிறது. மறுபிறவினா என்ன அப்படிங்கிறத அவர் சொன்ன அதே வார்த்தை தான். ஒரு ஜென்மத்தில் நடந்த பாவத்திற்கான தண்டனையை இறைவன் ஊனத்தின் வாயிலாக, வறுமையின் வாயிலாக, நோயின் வாயிலாக, இன்ன பிற கஷ்டத்தின் வாயிலாக தருவான். அதுக்கு பேர் தான் மறுபிறவி. போன ஜென்மத்தில் நீங்க அநியாயம் பண்ணீங்க, அந்த ஜென்மத்தில் நீங்க கஷ்டப்படுறீங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்ல காரியங்களை செய்தீர்கள், இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க என்ற இந்த சிந்தனை. இந்த சிந்தனை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஒரு மனிதனை எப்ப தண்டிக்கலாம் தெரியுமா? அந்த மனிதன் தான் செய்தது தவறு, எந்த தவறுக்காக தண்டிக்கப்படுகிறோம் என்பதை உணரும் போது மட்டும்தான் அவனை தண்டிக்கலாம். ஒரு பெண்ணை ஒருத்தன் கற்பழிச்சிட்டான், கொலை பண்ணிட்டான். திடீர்னு ஒரு நேரம் அவனுக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது, மண்டையில் அடிபட்டு பைத்தியமாயிட்டான். இவனை கொல்லலாமா? கொல்லக்கூடாது. கற்பழிச்சிருக்கிறாங்க, அந்த தண்டனை எதுக்கு பெறோங்கிறது அவன் தெரியாத இடத்துக்கு அவன் போயிட்டான். பைத்தியமான ஒருவனை என்ன செய்யக்கூடாது?
இது இஸ்லாத்தில் இந்தியாவில் உலக அரங்கில் உள்ள சட்டம் இதுதான். பைத்தியம் ஆயிட்டான். இவனை இனி தண்டிப்பது என்ன கிடையாது, நியாயமானது கிடையாது. நாம கற்பழிச்சோம், கொலை பண்ணணும், கொள்ளையடிச்சோம், அதுக்குத்தான் நாம தண்டிக்கப்படுறோம் என்ற இடத்தில் அவனுக்கு சுய நினைவு இருக்கும் போதுதான் ஒருவனுக்கு தண்டனை வழங்குவது என்பது அறிவுக்கும் உணர்வுக்கும் ஏற்ற காரியம். அவனுக்கு அந்த சுய அறிவு இல்லாத நேரத்தில் நாம் தண்டிக்கிறோம் வைங்க, இது அறிவுக்கு பொருத்தம் இல்லாத உணர்வுக்கும் பொருத்தம் இல்லாத காரியம். அது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஒருத்த கற்பழிச்சுட்டான், போய் விழுந்து செத்து போயிட்டான், ஆள் மௌத்தாயிட்டான், மையத்தையாவது 4 வெட்டு வெட்டணும், அப்படி வெட்டலாமா? அது என்ன நியாயம் இருக்கு? அவனை நாம் தண்டிப்பதை அந்த மையம் உணருமா? அவன் கொலை செய்து விட்டான், பகரமாக உடம்ப கண்ட துண்டம் வெட்டணும். இதுல அறிவான காரியம் இருக்குதா? அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த போர்க்களத்தில் எதிரிகளுடைய உடல்களை அங்ககீனம் செய்யாதீங்கன்னாங்க. இந்த அபூஜஹல், அபூலஹப் போன்ற காஃபிர்கள் மௌத்தாயிட்டாங்க. பத்ரில் இருந்து பல எதிரிகள் ஒவ்வொரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. சஹாபாக்களுக்குள்ள அந்த வெறுப்புணர்வு என்ன பண்ணாங்கன்னா, ஆள் மௌத்தாயிட்டான், போய் வெட்டி கூறு ஆக்கிடுவோம். ஆனால் அவனுக்கு தெரிய போதா? நீ வெட்டுறதை அவன் அறிய போறானா? அந்த உடலை வேதனைப்படுத்துவது அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு வருமா? இப்படிலாம் செய்யாதீங்க. மௌத்தாயிட்டவன மையம்ங்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னா முஸ்லீம் காஃபிர் எல்லாருக்கும் ஒரே மதிப்பு தான். அந்த ஜனாசா மதிக்கப்பட வேண்டும், மார்க்கம் சொல்லுது. அப்ப மறுபிறவி என்ற அந்த அடிப்படை இருக்குத. போன ஜென்மத்தில் நான் தவறு செய்தேன் இருக்கட்டும், நான் போன ஜென்மத்தில் என்ன தப்பு செஞ்சேங்கிறத வைத்து தான், அதை நான் புரிந்து கொண்டு தான், உணர்ந்து கொண்டு தான் இந்த உலகத்தில் நான் ஊனமுற்றோன்னா ஆயிருந்தேன்னு வைங்க, அப்போ அதில் ஒரு பொருத்தம் இருக்கும். அவன் போன ஜென்மத்தில் நான் ஒருத்த கையை காலை உடைச்சிட்டேன், அதை கடவுள் என்ன இந்த வாட்டி ஊனமுற்றவர் ஆக்கிட்டான்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. போன ஜென்மத்தில் நான் பல பேருடைய பொருளாதாரத்தை திருடிட்டேன், அதை இந்த ஜென்மத்தில் நான் சோத்துக்கு வழி இல்லாத ஏழையாக வறுமையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. இது எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சீங்க, இந்த ஜென்மத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. அதுக்கு தான் இது ஒரு நகைச்சுவை, ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஒரு சின்ன கதை மாதிரி. ஒரு பையன் என்ன பண்ணுறான், பூனையை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், விளையாடுறான். பூனையை போட்டு அப்படி இப்படி பண்ணுறான். அந்த பூனை படாத பாடுபடுது. அப்போ அவர் சொல்கிறார், ஒருத்தர் வந்து, நான் பூனை இப்படி கொடுமைப்படுத்தாத, அடுத்த ஜென்மத்தில் பூனை மனுஷனாக மாறும், நீ பூனையாக மாறுவ, ஒன்று அது கொடுமைப்படுத்தும், வேலையை பார்த்துட்டு போ. போன ஜென்மத்தில் அது மனுஷனாக இருந்துச்சு, நான் பூனையாக இருந்தேன், அது என்ன கொடுமைப்படுத்துச்சு, பதிலுக்கு நான் இப்போ கொடுமைப்படுத்துறேங்கிறான். அவர் சொன்னதும் அறிவாக இருந்தது, இவன் சொன்னதும் அறிவாக இருந்தது தானே, நியாயமான வாதம் தானே. அப்போ இந்த மறுபிறவி என்பது அடிப்படையிலேயே முட்டாள்தனமான ஒரு கருத்து. இதை இஸ்லாம் நிராகரிக்குது. அப்படி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிறந்தது மறுபிறவிலாம் கிடையாது, ஒரே பிறவி. இதற்கு பிறகு இன்னொரு பிறவி பிறக்க போகிறதும் கிடையாது. இந்த ஒன்று தான் வாழ்க்கை. இந்த துன்யாவில் வாழ்கிற வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை கிடையாது. அப்போ இஸ்லாம் சொல்கிற மறுமை வாழ்க்கைனா என்ன என்று கேட்டால், நீங்கள் வாழுகிற இந்த ஒற்றை வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளுக்கு, நற்காரியங்களுக்கு நற்கூலியையும், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான அறுவடைகளாக தண்டனைகளையும் மறுமையில் நீங்கள் பெறுவீர்கள். அதை நீங்கள் உணர்வீர்கள். ஆமா, நம்ம இறைவனுக்கு நன்றி கட்டு, தாய் தந்தைக்கு நன்றி கட்டு, சமுதாயத்திற்கு துரோகம் செய்தோம், அதனால தான் நாம தண்டிக்கப்படுறோம். அதில் ஒரு லாஜிக் இருக்கு. நான் ஏன் சொர்க்கத்தை அடைகிறேன் தெரியுமா? நான் எவ்வளவோ பல நன்மையான காரியத்தை இறைவனின் அவர்களால் செஞ்சேன், அதனால தான் நான் என்ன பண்றேன், நான் அல்லாஹ்விடத்தில் நான் சொர்க்கத்தை அடைகிறேன். திருக்குறான்ல ஏராளமான வசனத்தை நீங்க பார்க்கலாம். குரான்ல அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, வலது கரங்கள்ல சிலருக்கு ஏடுகள் வழங்கப்படும். சொர்க்கவாசிகளாக யாரை அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறானோ வலது கையில ஏடு கிடைக்குமா. அந்த ஏட்டை எடுத்து அவர் படிப்பார். படிச்சுட்டு கூப்பிடுவாரா, ஹாவு முக்கரவு கிதாபியா, வாங்க சீக்கிரம் எல்லாரும் வாங்க, என் புத்தகத்தை வந்து படியுங்கள். இன்னி லனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பா அந்த நாளை பார்ப்பேன் நான் நினைச்சேன், பார்த்துட்டேன். நான் இப்போ சொர்க்கம் போக போறேன், அவர் என்னெல்லாம் செஞ்சாங்கிறத மனக்கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ் என்னுடைய தியாகத்திற்கெல்லாம் நற்கூலி தருகிறான் என்று நம்புகிற இடத்தில் அவர் சொர்க்கவாசியாக மாறுவார். கெட்டவரா இருப்பார்ல, அவரையும் அல்லாஹ் சொல்றான், ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய இடது கரத்தில் ஏடுகள் வழங்கப்படுகிறதோ அத்தகைய அடியார் சொல்லுவாராம், யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா. யா லைத்தஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா,
எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்னுடைய விசாரணையின் முடிவு இப்போ என்னவாகும் எனக்கு தெரியலையே. புக்கை படித்து பார்த்தா ஒரு நல்லது இல்லையே, ஒரு நன்மையான காரியம் இல்லையே. எனது செல்வம் அழிந்து விட்டதே. அப்போ அவருக்கு தெரியுது நான் செல்வத்தின் பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தேன், அந்த செல்வம் என்னை இங்கே காப்பாற்றலை. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகி விட்டதே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுதூஹு ஃபஅத்தஸிலுஹு ஃபி ஹுதூஹு வ குல்லுஹு சும்மல் ஜஹீம ஸல்லுஹு சும்ம ஃபி சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுக்கு. இவனை பிடியுங்கள், இவனை நரகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள், நரகத்தினுடைய வேதனைகளை இவனை கருக வையுங்கள், நரகத்தில் 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் இவனை பிணையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவன் செய்த பாவங்களை அவனுக்கு உணர்த்தி அல்லாஹ் அவனை நரகத்திற்குரியவனாக ஆக்குகிறான். அதே போன்று பார்க்கலாம், நரகத்தின் காவலாளிகளை சந்திக்கும் பொழுது, நரக வாசலை அடையும் போது, வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா, நரகத்தின் பக்கம் நரகவாசிகள் ஓட்டி செல்லப்படுவார்கள், விரட்டி அடிக்கப்படுவாங்க, உள்ள போ. அந்த நரகத்தின் காவலாளிகள் கேட்பார்களாம், அலம் யஅத்திக்கும் நதீர், எச்சரிப்பவர்கள் வந்தார்களா? காலு பலா கதுஜா அனா, ஆமா உண்மையிலே எங்கள்கிட்ட அவங்க வந்தாங்க. ஃபகதப்னா வகுல்னா மா நஸலல்லாஹு மின் ஷைஇன், நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் அல்லாஹ் ஒன்னத்தையுமே தரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். லவ் குன்னா நஸ்மஉ, அழகான வார்த்தை, நாங்கள் கேட்டிருந்தால், அவன் ஆக்கிலு, அல்லது நாங்கள் சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், ஒரு காலத்திலும் நாங்கள் நரகவாசிகளாக மாறி இருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் எப்படி பாடம் நடத்துறான்னா, இந்த உலகத்தில் நீங்கள் செய்த காரியத்திற்குத்தான் மறுமை விளைவு, ஆனால் அதை அறிவீர்கள். நீ ஏன் தண்டிக்கப்படுறன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சு தண்டிக்கப்பட்டால் தான் அதற்கு பேர் தண்டனை. நாம் ஏன் தண்டிக்கப்படுறோன்னே தெரியல, அது என்ன கிடையாது, தண்டனை கிடையாது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் போவாங்களே, போயிட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த மன மகிழ்ச்சி எப்படி, பிறந்த உடனே சொர்க்கத்துக்கு வர மாதிரி இருந்தால் அவனுக்கு சொர்க்கமே இன்பமா தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், நேரடியாக பிறக்கிறதே சொர்க்கம், அவனுக்கு என்ன சொர்க்கம் இன்பமா தெரியும்? இப்போ பிறந்திருக்கோம் அவ்வளோதான், இதை இன்பத்தை கொடுத்துருக்கிறான். கஷ்டத்தை அனுபவித்து விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த சொர்க்கத்தின் இன்பத்தை தெரியும். அதாவது சொல்லுவாங்க, வெயிலின் அருமை எங்கே தெரியும், நிழலின் அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும். ஒரு ஒரு கஷ்டத்தை அனுபவிங்கள், பிறகு இன்பத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஒரு இன்பத்தை அனுபவிங்கள், பிறகு நீங்கள் கஷ்டத்தை உணர்ந்து கொள்வீர்கள். சொர்க்கவாசிகள் உள்ளே நுழைந்த பிறகு தாங்கள் பெறுகிற ஒவ்வொன்றையும் பூரிப்போடு அவர்கள் ஏன் பெறுகிறார்கள் என்றால், உலகத்தை நான் அவ்வளோ பாடுபட்டேன், அவ்வளோ சிரமத்தை அனுபவிச்சேன். சொர்க்க ஹூரின் பெண்களை அவர்கள் நெருங்கும் போது நினைப்பார்கள், அல்லாவுக்காக நான் துனியாவில் கற்பை பெண்ணேன். சொர்க்க மதுவை நெருங்கும் போது அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், அல்லாவுக்காக நான் உலகத்தில் மது அருந்தாமல் இருந்தேன். சொர்க்க உணவுகளை அவர்கள் அணுகும் போது நினைப்பார்கள், அல்லாவுக்காக நான் ஹராமை விட்டு உலகத்தில் விலகினேன். அப்போது அவர்கள் அந்த இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்றால், எவ்வளவோ பல மடங்கு இன்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகரித்து தருவான். அவை இஸ்லாம் சொல்லுகிற மறுமை நம்பிக்கையும் இவர்கள் கற்பிக்கிற மறுபிறவி நம்பிக்கையும் ஒன்றில்லை. மறுபிறவி என்பது அப்பட்டமான மூடநம்பிக்கை, அது மூடநம்பிக்கைங்கிறத தவிர்த்து வேற எதுவும் இல்லை. ஆனால் மறுமை என்பது நாம இந்த உலகத்தில் பெறுகிற நன்மை தீமைகளுக்கு மறுமையில் இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கிற கூலி தண்டனை, அதை நாம் உணர்ந்துதான் அனுபவிக்க போறோம். இந்த சிந்தனை ஒருத்தனை எப்படி ஆக்கும், நல்லவனை மாற்றும். அடுத்த ஜென்மத்தில் நீ எப்படி மாறிடுவ, பூனையா மாறிடுவ, கழுதையா மாறிடுவோன்னா அது எனக்கு தெரியாம போகுது. சரி, பூனையா மாறது தண்டனையா, அது எப்படி தண்டனையாகும்? கழுதையா மாறின தண்டனையா, அது தண்டனைலாம் கிடையாது. நீ சிங்கமா மாறிடுவ, புளியா மாறினா மாறிட்டு போறேன், அதுக்கு இன்பம் கிடைக்கும் செய்யும். நீ நரகவாசியா அடுத்த ஜென்மத்தில் மாறிடுவ, அடுத்த பிறவியில் அடுத்த வாழ்க்கையில் மறு உலகத்தில் உனக்கு நரகவாசி என்று சொன்னால் அவன் நடுங்குவான், ஈரக்குள நடுங்க அடுத்த கட்ட காரியத்தை அவன் ஒழுங்குபடுத்துவான். இஸ்லாமியர்களில் பெரும்பான்மை கொண்ட ஒரு கூட்டம் வட்டியிலிருந்து, மதுவிலிருந்து, ஆபாசத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து விலகி நிற்பதற்கான காரணம் இந்த மறுமை சிந்தனை. அவ இந்த சிந்தனை மக்கள் மத்தியில் விதைக்கப்பட வேண்டும் என்பதும், மறுபிறவி என்ற அந்த மூட நம்பிக்கைக்குரிய அந்த வார்த்தை மக்களினுடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய ஒரு தகவலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.